வணக்கம், இது தமிழ் டைலாக் 2.0. கோபி சுதாகர் பார்த்தீங்கன்னா பரிதாபங்கள் சேனல்ல சொசைட்டி பாவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. சாதி வெறியர்களை பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டு துவைச்சி மிதிச்சிருந்தாங்க. அந்த வீடியோ பார்த்தது பார்த்தீங்கன்னா சாதி வெறியர்கள் நிச்சயமா காண்டாவாங்கன்னு தெரியும். ஆனால் அது இன்னும் மேம்போக்கா மேலோட்டமாக போட்ட ஒரு வீடியோ இல்லை, ரொம்ப நீட்டாக ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எதுவும் ரொம்ப அதிகமாக போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்து தான் பண்ணியிருந்தாங்க. ஆனாலும் வரதானே செய்வாங்க. இப்போ வடிவேலு ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா வண்டியில் ஏறுவார்ல, யோ ஏரியாவுக்குள்ள ரவுடின்னு ஃபார்ம் ஆகிட்டையா, ஏற்றுங்கய்யா, என்னை ஏற்றலைன்னா யாரும் என்ன ரவுடின்னு ஏற்றுக்க மாட்டாயா அப்படின்னு வரல. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ அங்கங்கே ஏரியாவில் ஃபார்ம் ஆனவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாண்டடாக வந்து வண்டியில் ஏறிட்டு இருக்கிறாங்க. இது வந்து எங்கள் சண்முகத்தை வந்து உப்பு கருவாடு படத்தில் வந்து சொல்லுவாங்க, எங்கள் சமூகத்தை புண்படுத்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும்போது யார் சார் அந்த சண்முகம் அப்படின்னு கேட்பார்ல. ஸோ அந்த மாதிரி தான் இவங்களை நம்ம கேட்கணும். ஸோ வந்து சண்முகத்தை புண்படுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க, ஒவ்வொருத்தராக வர்றாங்க. இப்போ அந்த வீடியோ வந்து டெலீட் பண்ணோமா, அந்த சேனல்லையே முடக்கணுமா. என்னன்னா பதட்டத்தை உண்டாக்குதான். 2 குடும்ப பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வக்கீல் வந்து கேஸ்லாம் வேற போட்டிருக்கிறாருங்க. ஒரு வக்கீல் கிடையாது, 30 பேர் கொண்ட குழு பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு கோவை ஆணையர்கிட்ட அங்கே கேஸை ஃபைல் பண்ண சொல்லி மனு கொடுத்துருக்குறாங்க. என்ன பதற்றத்தை உண்டாக்குச்சு? 2 குடும்பங்கள் பிரச்சனை அது அப்படின்றாரு. அது 2 குடும்பங்கள் பிரச்சனையா? அது சமூக பிரச்சனை இல்லையா? சரி, அந்த வீடியோவில் இவங்க என்ன தான் பண்ணிட்டாங்க? வீடியோவில் வந்து சின்னதாக தாங்க பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி எல்லாருமே பேசினதா, ஏன் நானும் பேசியிருக்கிறேன். குறிப்பாக இவங்களை பாதிச்சது எது அப்படின்னு கேட்டால், ஒருத்தன் ஒரு ஆணவ படுகொலை பண்ணுறான் கொடூரமாக. படுகொலை பண்ணவனை வந்து ஹீரோ ரேஞ்சுக்கு மானம் காத்தான், மண்ணை காத்தான், பொண்ணை காத்தான் அப்படின்னு சொல்லிட்டு பில்டப் பண்ணி ஹீரோ ரேஞ்சுக்கு இவனுக்கு வந்து பதிவெல்லாம் போட்டிருந்தாங்கன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? அதுக்கான ரியாக்ஷனை தான் பார்த்தீங்கன்னா கோபி சுதாகர் இங்கே வந்து செஞ்சு விட்டுது. மிளகா பொடியை தூவி முதுகில் குத்தி கொண்டு இருக்கு மூதேவி அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு போயிருந்தாங்க. சமூக பதட்டம் எப்போ உருவாகும்? இந்த மாதிரி கொலை பண்ணவனை வந்து ஹீரோ ரேஞ்சுக்கு புகுந்தா தானே சமூக பதட்டம் வரும். அப்பெல்லாம் வந்து கேஸை கொடுத்துருக்கணும், யார் இந்த மாதிரிலாம் பதிவு போடுறாங்களோ அவங்க மேலே ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி எடுக்க மாட்டாங்க. இப்போ வந்திருக்கிறவங்க இந்த வக்கீல் கூட்டணி இருக்குல்ல, 30 பேர் கொண்ட குழு. இந்த குழு வந்து பார்த்தீங்கன்னா எதை வந்து பதட்டமாக பார்க்குது பாருங்க, எதை வந்து தப்பாக பார்க்குது பாருங்க. அதில் வந்து அவர் சொல்கிறாரு, நீ வீரன்னா அவங்க கையிலேயே ஒரு அருவாவை கொடுத்து வால் சண்டை போட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிருந்தாங்கல்ல. இப்போ அதை சொல்கிறாங்க. இப்போ இதனால் என்ன பதட்டம் உருவாயிடும்? அந்த சொசைட்டி பாவங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே நச்சுன்னு குத்தி இருந்தாங்கன்னு வச்சிங்களேன். ஆரம்பத்திலே ஒருத்தன் என் கூட சுற்றிட்டு இருந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க, நான் மட்டும் தான் இங்கே சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பான். அவனை வந்து பிரைன் வாஷ் பண்ணுறது தான் ஒரு பீஸு வந்து, நீ யார் தெரியுமா, உங்கள் அப்பா யார் தெரியுமா, உங்கள் ஐயா யார் தெரியுமா அப்படின்லாம் ஏற்றி விடும். ஸோ அப்போ தான் வந்து கோபி வந்து அங்கே கலாய்கிற மாதிரி இருக்கும். என்னடா ஏற்றி விட்டுருக்க நீ பாட்டுன்னு. அவங்க அப்பா வந்து இங்கே பொறி விற்றுருந்தார் பஸ் ஸ்டாண்டில், அவங்க ஐயா வந்து வீட்டில் சாப்பாடு போடலன்னு சொல்லிட்டு வள்ளலார் மடத்தில் வந்து படுத்துட்டு இருந்தார். இதில் என்ன பெருமை இருக்குன்னு சொல்லிட்டு ஏற்றி விட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ப்பாங்கல்ல. இப்போ இது வந்து இவங்களை ஹர்ட் பண்ணிடுச்சு. இப்போ என்ன சுச்சுவேஷனில் இருக்கிறோம் அப்படின்லாம் இல்லாமல் ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு 4 பேர் ஏற்றி விடுறதெல்லாம் உண்மைன்னு சொல்லிட்டு நம்பிட்டு தான் இந்த மனநிலைக்கு போகிறாங்கல்ல, கொலை பண்ணுற ரேஞ்சுக்கு. இப்போ அதெல்லாம் வந்து என்ன காரணம், யார் ஏற்றி விட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக தான் அவங்க சட்டையர் பண்ணியிருந்தாங்க. அவங்க எங்களை தான் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் இப்போ ஒவ்வொருத்தராக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. சாதி பேரை போட்டுக்கிட்டு சுற்றுற ஒரு ஆள் வந்து சொல்கிற, அப்படி நாங்கள் ரொம்ப வருத்தப்படுறோங்க, எங்கள் சமூகமே வருத்தப்படுதுங்க. யாருக்காங்க? படுகொலை செய்யப்பட்ட கவினுக்காகவா அப்படின்னா இல்லை, படுகொலை பண்ணார்ல அந்த சுர்ஜித், அவருக்காக இவங்க வந்து வருத்தப்படுறாங்களாம். சரி, இவர் போய் வருத்தப்பட்டுக்கிட்டோம் உருளட்டும். ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடி வாங்குற மேட்டர்லாம் ஆள் சேர்க்கறதுன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சமூகத்தையும் கூட சேர்த்துக்கிற. அப்படி அந்த ஒட்டுமொத்த சமூகம் வந்து உங்கள்கிட்ட சொல்லிச்சா, நாங்கள்லாம் வருத்தப்படுறோம், எங்கள் பிரதிநிதியாக நீங்கள் பேசுங்க அப்படின்னு. கொலை பண்ணவனை தூக்கி குண்டாஸில் போட்டிருக்கிறாங்க. அவன் முகத்தை மூடிக்கிட்டே அழுதுட்டு போயிட்டு இருக்கிறான். இவனை பார்க்குற இந்த மனநிலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் லேசாக பயம் வரும். ஐயோ இதுதான் எண்டா, படத்துடைய எண்டா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது யோசிப்பாங்க. அப்படின்னு பார்த்தா ஐயோ அப்படியெல்லாம் இவங்க யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓடி வருதுங்க இந்த பீஸுங்க. வண்டியில் ஏறுறாங்க, ஃபார்ம் ஆயிட்டாங்களாம் இவங்க. யாருமே பேச மாட்டாங்க நமக்காக வந்து அப்படின்னு யாரும் நினச்சிடாதீங்க, நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் வந்து பேசுவோம் அப்படின்னு தான் பேச வராங்களாம். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் ஏடிஎம்கேல இருந்தார்ல CV சண்முகம், சின்னமா அப்படின்லாம் வந்து பேசியிருப்பார்ல. அவர் பார்த்தீங்கன்னா
கேஸ் போட கவர்மெண்ட்டை எதிர்த்து நலத்திட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் பேர் இருக்குது, அதை தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்டே வாங்குறாங்க. அங்கே சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு 10 லட்ச ரூபா ஃபைன் போ அப்படின்ட்டாங்க. இவர் குறுக்க ஏதோ பேச போக இன்னும் அதிகமாக பேசினா 20 லட்ச ரூபா ஃபைன் போடுவேன் அப்படின்னு சொன்னதும் அமைதியாக இருக்கிறாங்க. ஸோ அப்படி திட்டி அமுச்சு விட்டுருக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட்டை தான் இங்கேயும் கொடுக்கணும். இங்கே சித்தாரே ஜமீன் பர் அமீர் கான் படத்தில் வந்து அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு, மென்டலி சேலஞ்சுடு மாற்றுத்திறனாளிகளுக்கு போயிட்டு நீங்கள் ட்ரெயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட்டை தான் இந்த மாதிரி கூட்டமாக வரவங்களுக்கு கொடுக்கணும். கேஸ் எடுத்துகிட்டு வர்றவங்களுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பெரியார் அம்பேத்கர் புத்தகங்களை படிச்சுட்டு அதை பற்றி தான் நீங்கள் கூட்டம் போட்டு மக்களுக்கெல்லாம் சொல்லணும். போங்க, ஒரு டிஸ்ட்ரிக்டாக போங்க, ஒரு ஊராக போங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் பனிஷ்மெண்ட்டாக கொடுக்கணும். முத்துக்குமரன் ஜெயிச்சாலாம் வந்து இந்த சமூகத்துக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐயாச்சாமி ஊட்டிகிட்டு இருந்தார். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் டுவர்ட்ஸ் எண்டில் மாறிட்டாருன்னு வச்சிங்களேன், அந்தர் பல்ட்டி அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் முத்துக்கு சப்போர்ட் பண்ணார். நாம் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருந்தோம் முத்துக்குமரன் தான் சரியான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ முத்துக்குமரன் அவர் பாணியில் பார்த்தீங்கன்னா இவங்களை கலாச்சி விட்டுருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு செய்தியை படித்ததும் பார்த்தீங்கன்னா முதல்ல கோபமாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் சிரிப்பு தான் வந்துச்சு அப்படின்னு இருந்தார். ஆமாம், சிரிப்பு தானே வரும். அது இல்லாமல் இவங்களுடைய மேல் மாடி என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்க்கும்போது வியப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நிச்சயமாக இருக்கும்ல, மேல் மாடி காலியான ஒருத்தரால் தானே இப்படியெல்லாம் பண்ண முடியும். ஒரு ப்ரொஃபஷனை வச்சு இந்த படிப்பு படிச்சிருக்கிறாங்க அப்படின்னா இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொது புத்தி இருக்குல்ல, அதெல்லாம் உடைகிற மாதிரி தானே இருக்குது இல்லை. இனிமேல் யாரையும் இந்த ப்ரொஃபஷனை வச்சு இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்லாம் நம்ம நினைக்கவே தேவையில்லை. அவங்கள பேச விட்டு பார்த்தா தான் தெரியும். தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை பாவச்செயல்னு எவ்வளோ சொன்னாலும் அதை படிக்கிறதும் இல்லை, முதல் பக்கத்துலேயே போட்டாலும் அதை படிக்கிறது கிடையாது. சட்ட படிப்பே படிச்சுட்டு இப்படி வந்து பேசுகிறாங்க, இப்படி ஒரு வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வர முடியுது அப்படின்னா இது பார்க்கும்போதே தெரியுது இதெல்லாம் தூக்கி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக. ஆனால் எடுத்துகிட்டு வராங்க பாருங்களேன். முத்துக்குமரன் அவர் ஸ்டைலில் சொல்லியிருந்தாரு, இவங்க சாதிக்கிறதுக்காக படித்தவங்க இல்லை, சாதிக்காக படிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா படிச்சுட்டா எல்லாருக்கும் கல்வி சேர்ந்துட்டா இந்த சாதி ஒழிஞ்சிரும், எல்லாம் மாறிடும் அப்படின்னு நினைக்கிறோம்ல. அப்படியெல்லாம் இல்லை, மாறாது அப்படின்றதுக்கு உதாரணமாக தானே இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ நிறைய ட்ரோல் பண்ணப்பட்டது. பார்த்தீங்கன்னா இவங்க எங்கள் சமூக விழா அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்க பார்த்தீங்கன்னா காரில் விண்ட்ஷீட்டு ஃபுல்லாக வந்து போஸ்டரை ஓட்டி வச்சிருக்கிறாங்க. அப்புறம் எப்படி கார் ஓட்டுவாங்க? காருக்கு 2 பக்கமும் வெளியே இந்த சினிமா படத்தில் வர மாதிரி பார்த்தீங்கன்னா நின்றுட்டு காரை போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. காருக்கு வாங்கியிருந்தா கதறும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கோபி சுதாகர் வந்து அப்பயே சட்டையர் பண்ணியிருந்தாங்க. காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கார் கதறுதுன்னு அதுலேயும் ஒரு வார்த்தை ஒன்று யூஸ் பண்ணியிருந்தாங்க, என்னடா வண்டியை காரை அப்யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் யாருடைய கார் இதெல்லாம்னே தெரிலங்க. காருடைய ஓனர் உண்மையாகவே பார்த்தான்னா பதறுவான்ல, என்னடா பண்ணுறீங்க காரை அப்படின்னு சொல்லிட்டு. 2 பக்கமும் நின்றுக்கிட்டு காரை போட்டு குலுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இது நடந்ததை சட்டையர் பண்ணுறாங்க. உடனே பாருங்க எங்கள் சமூகம் இப்படியெல்லாம் பண்ணுறதுல வந்து என்ன பெருமை இருக்குது, என்ன வீரம் இருக்குது. நிஜத்தில் இந்த மாதிரி வண்டியில் போகிறதெல்லாம் பார்த்து எரிச்சலானவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காமெடியை பார்த்ததை சிரிச்சிருப்பாங்க. இப்போ தான் மனசில் உள்ள பாரமே இறங்குச்சு அப்படின்னு நினச்சிருப்பாங்க. இதில் ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா அந்த கோபி சுதாகருடைய அந்த வீடியோலே பின்னாடி பேனரை வச்சு இந்த பேனரைக்குள்ள தற்கொலைகள்லாம் இவங்கெல்லாம் பேசும்போதே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட பேசுகிறவங்க. இவங்க ஃப்ளெக்ஸ்லாம் வச்சா அதில் எழுதுனா என்ன மாதிரி எழுதுவாங்க, பிரச்சனைன்னா ஃபோன் பண்ணு அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனைன்னா ஃபோன் பானு அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி தான் நிறைய ஃப்ளெக்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். அது நிஜத்தை பிரதிபலிக்கிற மாதிரி தான் இருந்து அவங்க சட்டையாக கலாச்சிருந்தாங்க. ஸோ அதையும் முத்துக்குமரன் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருந்தா அப்படி இங்கே பிரச்சனைன்னா ஃபோன் பானுன்றாங்களா, இவங்கெல்லாம் அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்களாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் என்ன சந்தேகம், அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க தான். இவங்க மட்டுமே இல்லை, இந்த இன்னொருத்தங்கிறான் அந்த டாக்டர் பிபிடி அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கான்ல அந்த வாட்டர் மெலான், அவனை நிறைய பேர் ஜூஸ் போட்டாங்க ஆல்ரெடி. அவன் ஒரு இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா வாக் அவுட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏந்து போகிறான். அதுக்கப்புறம் அது நிறைய ட்ரோல் பண்ணப்பட்டது. அதுக்கப்புறமா அவன் கொடுத்த எல்லா இன்டர்வியூ எடுத்து பாருங்களேன், எல்லாத்துலேயுமே எழுந்து போயிட்டு இருக்காங்க இன்டர்வியூ நடுவில். ஏன்னா அவனுடைய அந்த சிந்தனை மேல் மாடி அப்படி தான் இருக்குது. வாக் அவுட் பண்ணிட்டா அது நிறைய பேர் அதை எடுத்து பேசுவாங்க, ட்ரோல் பண்ணுவாங்க, இன்னும் நம்ம பிரபலமாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போன எல்லா இன்டர்வியூலுமே அப்படி பண்ணிருக்கிறாங்க. இப்போ அவன் சொல்கிறான் வந்து ஜிபி முத்துவை வந்து ஒரு வீடியோவில் பார்க்க முடியுது. ஜிபி முத்துவை பற்றி கேட்கும்போது எழுந்து போயிட்டு அவர் லோ கிளாஸு
இப்படின்லாம் வேற பேசி வச்சிருக்கு. அந்த தற்கூரி பேசும்போது என்ன சொல்லுது, ஒரு சகோதரி, அந்த சகோதரி இருக்கான்லாமா, அந்த சகோதரியால வந்து இவன் வந்து கொலைகாரனா மாறிட்டாமா. இது அந்த சகோதரி என்ன பண்ணாங்க, அந்த சகோதரியுடைய வாழ்க்கை போச்சு. அவங்க லவ் பண்ண கவினை வந்து கவினையும் கொண்டாச்சு. இப்போ இவனுடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியாக்குனது இவன், இந்த தற்கூரி தருதல சுர்ஜித். ஆனால் இந்த தற்கூரி இங்கே என்ன வந்து பேசுது, அந்த சகோதரியால் இவன் கொலைகாரனா மாறிட்டான்னா. இவர் கொலை பண்ணல. இப்போ அந்த சகோதரி கையில் அருவா எடுத்து போய் வெட்டு அப்படின்னு கொடுத்தாங்களா? என்னெல்லாம் பேசுகிறானுங்க பாருங்க. ஸோ இவன் ப்ரொஃபஷன் என்னன்னா டாக்டர் பிபிடி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சுற்றிட்டு இருக்கிறான். படித்தா எல்லாம் மாறிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இங்கே இவங்களை பார்க்கும் போதெல்லாம் இது எப்போ எப்படி மாறும் அப்படின்னு சொல்லிட்டு தெரில, பயமாக இருக்குது அதை நினைக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்கிறாரு. பிசிஆர் ஆக்டும் SC/ST ஆக்டும் பத்தாது, ஆணவ கொலைக்கு சிறப்பு சட்டம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கேட்குறோன்னு இப்போ புரியுதா? சிறப்பு சட்டம் இருந்திருந்தா இந்த மாதிரிலாம் தற்கொலைகள் வந்து பேசுவாங்களா? ஆணவ படுகொலைக்கு முட்டு கொடுப்பாங்களா? வந்து அவ்வளோ தைரியமாக வந்து பேச முடியுது இல்லை? சட்டத்துக்கு எதிராக போயிட்டு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறோன்னு சொல்லிட்டு போகிறது இருக்குல்ல, இதெல்லாம் என்னன்னு சொல்கிறது, சட்டம் படித்தவர்கள் இவங்கெல்லாம். போலீஸ் நிச்சயமாக இந்த கேஸ் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன், நம்புகிறேன். இல்லைன்னா நாங்கள் போய் கோர்ட்டை போய் நாடுவோம் அப்படின்லாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. போங்க, போய் நாடுங்க, நாடித்தான் பாருங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. முடிஞ்சா அவங்ககிட்ட ஒரு அருவாவை கொடுத்துட்டு நீ ஒரு அருவாவை எடுத்துட்டு வால் சண்டை போட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சட்டையராக போகிற போக்கில் சொல்லியிருந்தாங்க. இது நீங்கள் கருத்தியெல்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆராய்ச்சிங்கன்னா முதல்ல அதுவே தப்புன்னு கூட சொல்லலாம். இனி அருவாவை எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துட்டு இப்போ வா சண்டைக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றதும் தப்பு தான். போர்க்களத்தில் இருக்கும்போது எதிராளி கையில் ஆயுதம் இல்லை, இந்த ஆயுதம் வச்சுக்க, இப்போ வா மோதலாம், யார் வீரன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா அது வேற. ஆனால் இங்கே ஒவ்வொருத்தரும் ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது இப்போ அருவாலை எடுத்துகிட்டு போய் போட்டு வா அப்படின்னு கூப்பிட்றதே தப்பு தான் முதல்ல. இப்போ எங்கள் ஐடியில் வேலை செய்கிற ஒருத்தர் வந்து கோடிங் எழுதலாம் வா போட்டி அதான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா என்ன பண்ணுவாங்க இவங்க? என்ன பண்ணுவாங்க? கோடிங்கா அப்படின்வாங்கல்ல. இந்த ஜிபி முத்து பிக் பாஸ்லேயே கேட்டிருப்பார்ல கமல் சார் கிட்ட, ஆதாமை பற்றி அவர் பேசும்போது ஆதாமா அப்படின்னு, ஸோ அந்த மாதிரி தான் கோடிங்கா அப்படின்வாங்க சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரியான தற்குறிகள். ஸோ நீங்கள் எப்படி பார்த்தாலும் பதற்றத்தை உண்டாகிற மாதிரி ஒன்றும் கிடையாது. அது ஒரு சட்டையர் வீடியோ, அது ஒரு எதிர்வினையாற்றப்பட்ட வீடியோ. அது இங்கே சமூகத்தில் இழிவான செயல்கள் நடக்குது இல்லை, அதை எதிர்த்து சட்டையராக பண்ணப்பட்ட வீடியோ அது. அதுலேயும் அவ்வளோ கான்ஷியஸாக அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோ கான்ஷியஸாக பண்ணும்போதே இப்படி வர்றாங்கன்னா இவங்களை நம்ம என்ன சொல்கிறது, எந்த லிஸ்ட்டில் வைக்கிறது? பதட்டமான சுச்சுவேஷன்லாம் வாயை போற்றி அமைதியாக இருந்துட்டு, பதட்டத்தை உருவாக்குற மாதிரியான பதிவுகளை போடும்போதெல்லாம் வாயை போத்திட்டு அமைதியாக உட்காந்துட்டு, அதை எதிர்த்து சட்டையராக ஒரு வீடியோ போட்டால், விழிப்புணர்வு வீடியோ போட்டால், விழிப்புணர்வை ஏற்படுத்தினா அதுக்கு கேஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க பாருங்க. இதுலேயும் சட்டம் படித்தவங்க இவங்க, சட்டம் படித்தவங்க. போங்க போய் கேஸ் கொடுங்க. இந்த மாதிரியான ஆணவ கொலைக்கு ஆதரவாக முட்டு கொடுக்க வந்து யார் கேஸ் போடுறன்னு வந்தாலும் அவங்கள ஜூஸ் தான் போட போகுது நீதிமன்றம். அதை பார்க்கறது நம்ம ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கிறோம். இந்த ஆணவ படுகொலைக்கு முட்டு கொடுக்க வந்தா திவாகர் மட்டும் வாட்டர் மெலான் இல்லை, முட்டு கொடுக்குற எல்லாருமே வாட்டர் மெலான் தான். நீதிமன்றம் சிறப்பா ஜூஸ் போடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த சம்பவத்தை பொறுத்தவரை நானும் கோபி சுதாகர் பக்கம் தான் நிற்கிறேன். ஐ ஸ்டாண்ட் வித் கோபி சுதாகர். உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.